குட் மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பான வினாக்களை நாங்கள் இப்ப பார்ப்போம். முதலாவது வினா, பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டு நிறைவு விழா 2015 ஆண்டில் நடைபெற்றது. அப்ப 50வது ஆண்டு விழா என்னன்னு சொல்றது? பொன் விழான்னு சொல்ற அந்த பொன் விழா, பாடசாலையினுடைய பொன் விழா 2015 ஆண்டில் நடைபெற்றது. சரி, அப்போது பிரியாவினுடைய வயது எத்தனை? 10. அப்ப 2015 ஆண்டு பாடசாலைக்கு 50 வயதாக இருக்கும் போது பிரியாவுக்கு 10 வயது. சரியோ? அப்ப இப்ப என்ன கேட்டிருக்கு? பிரியாவின் வயது பாடசாலை 10 ஆகும். பாடசாலை 100 விழா. அப்ப 100 விழாவுக்கு பாடசாலைக்கு எத்தனை வயது வந்துட்டு? 100 வயது பாடசாலைக்கு. அப்ப பிரியாவின் வயது எத்தனை ஒன்று கேட்டா என்ன? 40 வயது வித்தியாசத்துல 2 பேரும் இருக்கணும். இப்ப பாருங்க, 100 விழா காணுறது 50 வயதையும் 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 100 விழா வருது. அப்ப 100. அதோட பிரியாவினுடைய தற்போதைய வயது 10. அதனுடன் இன்னும் 50 வயதை கூட்டி விட்டோம்னு சொன்னா எத்தனை வரும்? பிரியாவின் 100 விழாவின் போது பிரியாவினுடைய வயது வரும். பிரியாவினுடைய வயது எத்தனை? 60. சரியா விளங்கிட்டுதா? ஓகே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். ராமுவின் வயது அவனது தந்தையின் வயதின் அரைவாசி ஆகும். ராமுவினுடைய வயது அவனுடைய தந்தையினுடைய அரைவாசி ஆகும். தந்தையின் வயது 34 எனின் இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? தந்தையினுடைய வயது 34 சொன்னா ராமுவினுடைய வயது எத்தனை? தந்தையினுடைய அரைவாசி என்பதால் அப்ப நாங்கள் 34ஐ 2ஆல் வகுக்க வேண்டும். 34ஐ 2ஆல் வகுத்தால் எத்தனை? 17. அப்ப 17 யாருடைய வயது? ராமுவினுடைய வயது 17. சரி, இப்ப இனி என்ன? உங்களுக்கு தந்தையினுடைய வயது 34 தெரியும், ராமுவினுடைய வயது 17 தெரியும். ஆகவே இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை எத்தனை? 17ஐயும் 34ஐயும் நாங்கள் கூட்டினமாக இருந்தால் 51. ஆகவே இருவருடைய வயதுகளினுடைய கூட்டுத்தொகை 51 ஆகும். ஆகவே இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை எத்தனை? 51 ஆகும். சரி, நாங்கள் இனி 3வது வினாவை அவதானிப்போம். 3வது வினா, ராமு தன்னிடம் உள்ள பணத்தில் 4இல் 1 பங்கை புத்தகம் வாங்க செலவழித்தான். அப்ப ராமு தன்னிடம் உள்ள பங்குல ஒரு தொகை பணத்துல காவாசி பங்க புத்தகம் வாங்க செலவழிக்கிறான். இந்திய பணத்தில் காவாசி செலவழிச்சிட்டான்னு சொன்னா அவனுடைய ஏற்கனவே இருந்த பங்கு 4இல் 4 பங்கு. 4இல் 4 பங்குல இருந்து நாங்கள் 4இல் 1 பங்கை அவன் புத்தகம் வாங்குவதற்காக செலவழிக்கிறான். அப்ப மீதி எத்தனை இருக்கும்? 4இல் 3 பங்கு மீதியாக இருக்கும். அந்த 4இல் 3 பங்கை மீதியாக இருப்பதில்
அரைப்பங்கு அந்த 4/3 பங்கில் தான் இத்தனை அரைவாசியை சிவாவுக்கு கொடுக்கிறான். அப்ப இப்போது எஞ்சிய பணம் 150. அப்ப 4/3 பங்கை நாங்க 2 அரைவாசியா பிரிக்கிறோம். ஒன்ற சிவாவுக்கு கொடுக்குறான் அரைவாசி, மற்ற மிஞ்சிய அரைவாசி இந்த பணம் 150. ஆரம்பத்தில் இந்த பணம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் 4/4 பங்கிலிருந்து என்ன 1/4 பங்கு புத்தகத்துக்கு செலவழிக்கிறான். அப்ப கால்வாசி எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியல, காவாசி எவ்வளவுன்னு தெரியாதால 4/4 பங்க 4/4 பங்கிலிருந்து 4/1 பங்கு நாங்க கழிச்சோம்னு சொன்னா 4/3 பங்கு. அந்த 4/3 பங்குல தான் அரைவாசி பணத்தை சிவாவுக்கு கொடுக்குறான். அரைவாசி பணம் கொடுத்த பின்னர் மீதியாக எஞ்சி இருக்கிற அரைவாசி பணம் 150. அப்ப 150 அரைவாசி என்று சொன்னா சிவாவுக்கு கொடுத்தது அரைவாசி தானே. ஆகவே இரண்டுக்கும் 150 150 ரெண்டையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முக்காவாசி பணத்தினுடைய தொகை எங்களுக்கு கிடைக்கும். முக்காவாசி பணம் வந்து என்ன, சிவாவுக்கு கொடுத்தது 150 என்று கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே எஞ்சிய பணம் 150 சொன்னா இரண்டு பணங்களையும் பணத்தொகைகளையும் கூட்டினமாக இருந்தால் 300 ரூபாய் வரும். ஆகவே 4/3 பங்கு 300 ரூபாய் என்று சொன்னா 4/1 பங்கு எத்தனை, 100 ரூபாய். அதை நாங்கள் 3ஆல வகுத்தமே என்று சொன்னா எங்களுக்கு ஒரு பங்கினுடைய பணம் கிடைக்கும். ஆகவே 4/3 பங்கில் 4/1 பங்கு 100 ரூபாய், 4/3 பங்கு 300 ரூபாய். ஆகவே 4/4 பங்கு நாதனிடம் உள்ள மொத்த பணம் எவ்வளவு, 4/4 பங்கு. அப்ப 4/4 பங்கு எவ்வளவு வரும், 400 ரூபாய். 4/4 பங்கு எத்தனை, 400 ரூபாய். இதுல ஏதாவது விளங்காம இருக்கோ? சரி, நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு நாளைக்கு 5 தடவை மேசை கரண்டியால் எடுக்க வேண்டிய மருந்தை எத்தனை தடவை எடுக்க வேண்டும்? சரி, அடுத்த வினாவை பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, 5 தடவை மேசக்கரண்டியால் எடுக்க வேண்டிய மருந்தை தேக்கரண்டியால், மேசக்கரண்டியின் அளவு எத்தனை, 10 மில்லி லிட்டர், தேக்கரண்டி எத்தனை, 5 மில்லி லிட்டர், எத்தனை தடவை எடுக்க வேண்டும் சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் தேக்கரண்டி சொன்னா 2 மடங்கு தானே. ஆகவே 5 நாங்கள் 2ஆல பெருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனை தடவைகள் வரும், 10 தடவைகள் வரும். 5 தடவை மேசக்கரண்டியால் எடுக்க வேண்டியது ஒரு தடவையில் எடுக்கும் போது எத்தனை தடவை வந்துவிடும், மேசக்கரண்டியால 2 தடவை எடுப்பான். 2 தடவை எடுக்கிறது தேக்கரண்டிக்கு 4க்கு சமன். ஆகவே 5 தடவை எடுப்பது எத்தனைக்கு சமனாக இருக்கும், 2ஆல நாங்கள் பெருக்க வேண்டும். 2 மடங்கு தான் தேக்கரண்டியினுடைய 2 மடங்கு தான் இந்த மேசக்கரண்டியினுடைய அளவு. ஆகவே நாங்கள் 10 தடவைகள் எடுக்க வேண்டி ஏற்படும். அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினாவை பார்ப்போம். 2 தர 3 சமன் 6, 3 6, 6னுடைய 2 மடங்கு 12. ஆகவே இந்த பட்டியல இருக்கிற 12 நாங்கள் இனங்கண்டு விட்டோம். அடுத்தது பாருங்க, 3 தர 4 எத்தனை, 12. கீழே உள்ள முக்கோணியில் வந்து 12.
12 நாங்கள் 2ஆல அதனுடைய 2 மடங்கை பார்த்தோம் என்று சொன்னா உங்களுக்கு எத்தனை 24. ஆகவே 3 தர 4 12. 12னுடைய 2 மடங்கு 24. ஆகவே இப்ப அடுத்த பாருங்க 4 எத்தனையால் பெருக்கினால் 20 வரும். 4 5ஆல் பெருக்கினோம் என்று சொன்னா 20 வரும். அப்ப 4 தர 5 20. ஆகவே 20 என்று கண்டுபிடிச்சிட்டோம். நான் 5 என்று கண்டுபிடிச்சு விட்டோம். ஆகவே 20னுடைய 2 மடங்கு எத்தனை 40. 20னுடைய 2 மடங்கு 40. ஆகவே இந்த வெற்றிடத்தில் வர வேண்டிய இலக்கம் 5. ஆகவே வெற்றிடத்தில் வர வேண்டிய இலக்கம் எத்தனை 5. அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். அடுத்த வினாவை பாருங்க. 8 10 கூட்டினோம் என்று சொன்னா எத்தனை வரும் 18. 18 9 எத்தனை 27. 27ஓட 6 கூட்டினோம் என்று சொன்னா எத்தனை 33. ஆகவே இந்த சதுரத்தில் உள்ள செவ்வகத்தில் உள்ள 4 இலக்கங்களையும் கூட்டி மொத்தமாக வருவது இந்த வட்டத்தினுள் விடையாக வருகின்றது. அதே போல அடுத்ததை பாருங்க. அடுத்தது எத்தனை 10 12 8 11. ஆகவே இந்த 4 செவ்வகங்களிலும் உள்ள இலக்கங்களை கூட்டும் போது உங்களுக்கு என்ன கூட்டுத்தொகையாக வரும் 10ஐயும் 12ஐயும் கூட்டினால் எத்தனை 22. 22ஓட 8 கூட்டினால் எத்தனை 30. 30னுடன் 11ஐ கூட்டினால் 41. ஆகவே இதற்கான விடை எத்தனை 41. சரி, இனி அடுத்ததை பார்ப்போம். அடுத்த செவ்வகத்தில் உள்ள விடயம் எதற்குள் அடுத்த செவ்வகத்தில் உள்ள எண்களை கூட்டும் போது என்ன விடையாக வரும் என்பதை நாங்கள் இப்ப பார்ப்போம். அடுத்த பாருங்க 12 14 10 13. ஆகவே 12ஐயும் 14ஐயும் கூட்டினால் எத்தனை 26. 26உடன் 10ஐ கூட்டினால் எத்தனை 36. 36உடன் 13ஐ கூட்டினால் 49. ஆகவே இந்த 4 எண்களையும் கூட்டினோம் என்று சொன்னா எத்தனை வரும் இதற்கான விடை 49. ஆகவே முதலாவதுல இருக்கிற அனைத்து எண்களையும் கூட்டித்தான் இந்த வட்டத்தினுள் வந்தது. அதே மாதிரி அடுத்ததும் என்ன இந்த 4 எண்களையும் கூட்டி அடுத்த வட்டத்தினுள் விட்டோம். அடுத்தது பாருங்க இந்த 4 எண்களையும் கூட்டி அடுத்த வட்டத்தினுள் இட்டிருக்கிறான். ஆகவே அதனுடைய பெறுமதி 49. அடுத்தது பாருங்க 7வது வினா. 1 மீட்டர் துணியினுடைய விலை ரூபாய் 140 எனின் 1 மீட்டர் துணியினுடைய விலை எவ்வளவா 140 எனின் 450 சென்டிமீட்டர் துணியினுடைய விலை 1 மீட்டர் துணியின் விலை 140 சொன்னா இதுல 450 சென்டிமீட்டர் இருக்கு. 450 சென்டிமீட்டர் என்றா எத்தனை மீட்டர் முழுமையான மீட்டர் 4 மீட்டர் இருக்கு. ஆகவே முதல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் 140ஐ 4ஆல் பெருக்க வேண்டும். அப்ப 140 நாங்கள் 4ஆல பெருக்கினோம்னு சொன்னா எத்தனை வரும் 560
ரூபாய். 140 நாங்கள் 4ஆல பிரிக்கிறோம்னு சொன்னா 540 வரும். ஆகவே 50 மீட்டர் மிச்சமாக இருக்குது. அந்த 50 மீட்டர்னு சொன்னா 1 மீட்டர் அரைவாசி தானே 50. ஆகவே நாங்கள் இந்த 140 2ஆல் வகுக்க வேண்டும். 2ஆல் 140 வகுத்தால் எங்களுக்கு அரை மீட்டர் துணியினுடைய விலை வரும். ஆகவே அரை மீட்டர் துணியினுடைய விலை 70 ரூபாய். ஆகவே மொத்தமாக 450 சென்டிமீட்டர் துணியினுடைய விலையை நாங்கள் காண வேணும்னு சொன்னா இந்த 4 மீட்டருடையதும் அரை மீட்டருடைய மொத்த விலையை நாங்கள் கூட்டினால் என்ன எங்களுக்கு 450 சென்டிமீட்டர் துணியினுடைய விலை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 560 ரூபாயையும் 70 ரூபாயையும் நாங்கள் கூட்டினால் எத்தனை 630 ரூபாய். ஆகவே 450 சென்டிமீட்டர் துணியினுடைய விலை 630 ரூபாய். அடுத்ததை பாருங்க. 8வது வினா 6 மனிதர்கள் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பர். 6 மனிதர்கள் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பர். மேலும் 2 மனிதர்கள் சேர்ந்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை செய்து முடிப்பர்? ஆகவே 6 ஆகவே 6 மனிதர்கள் 4 நாட்களை நாங்கள் பெருக்கிறோம் என்று சொன்னா 24 மனித நாட்கள் எங்களுக்கு கிடைக்கும். 24 மனித நாட்களோட 6 தர 4 எத்தனை 24. 2 மனிதர்கள் இன்னும் மேலதிகமாக சேர்ந்து விட்டார்கள். ஆகவே 6 மனிதர்கள் ஏற்கனவே இருந்தது. அதோட 2 மனிதர்கள் கூடினா எத்தனை மனிதர்கள் இப்போது 8 மனிதர்கள் கூடுதலாக வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆகவே 8 மனிதர்களுக்கும் எத்தனை நாட்கள் தேவை 24 மனித நாட்களை நாங்கள் 8 மனிதர்களாக வகுத்தம் என்று சொன்னா எங்களுக்கு விடை 3 நாட்கள் என்று கிடைக்கும். ஆகவே 6 மனிதர்கள் ஏற்கனவே இருந்தார்கள். இன்னும் 2 மனிதர்கள் மேலதிகமாக வந்து சேர்ந்து 8 மனிதர்கள் ஆகிறார்கள். ஆகவே அந்த 8 மனிதர்கள் சேர்ந்து அந்த 24 மனித நாட்களுக்குள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு சொன்னா 24 நாங்கள் 8ஆல் வகுக்க வேண்டும். 24 8ஆல் வகுத்தால் எத்தனை 3. ஆகவே 2 மனிதர்கள் அதிகமாக சேர்ந்தால் என்ன நாட்கள் எத்தனை வந்திருக்குது 3 நாட்கள். விடை 3. அடுத்தது பாருங்க 9வது வினா ஒரு வரிசையில் கயனுக்கு முன்னால் 15 பேரும் வருணிற்கு பின்னால் 6 பேரும் கயனுக்கும் வருணிக்கும் இடையில் இருவரும் நிற்கின்றனர். எனில் வரிசையில் நின்றோரின் மொத்த எண்ணிக்கை யாது? ஒரு வரிசையில பாத்தீங்கன்னு சொன்னா கயனுக்கு முன்னால் 5 பேர் நிக்கிறார்களாம். பாருங்க இதுல இந்த வரிசைய கயனுக்கு முன்னால் எத்தனை பேர் நிற்கிறார்கள் 5 பேர் நிற்கிறார்கள். கயனுக்கு முன்னால் 5 பேர் சாரி 15 பேர். வருணிக்கு பின்னால் 6 பேர். இங்க பாருங்க இதுல வருணுக்கு பின்னால் எத்தனை பேர் நிற்கிறார்கள் 6 பேர் நிற்கிறார்கள். இடையில் 2 பேர். இந்த கயனுக்கும் வருணுக்கும் இடையில எத்தனை பேர் நிற்கிறார்கள் 2 பேர் நிற்கின்றார்கள். ஆகவே இந்த வரிசையில இருப்பவர்களுடைய மொத்த எண்ணிக்கைன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஆகவே இந்த கயனையும் முன்னுக்கு 15 பேர் நிக்கணும். 15 பேர். அடுத்தது என்ன கயன் 16வது ஆளா வந்துட்டான் கயன். அடுத்தது யார் 2 பேர் இடையில நிக்கணும். 16ஓட 2 பேரை கூட்டினா எத்தனை 18. அடுத்தது என்ன வருணோட சேர்த்தா 19. 19ஓட வருணுக்கு பின்னால 6 பேர் நிக்கிறார்கள். அப்ப வருணுக்கு பின்னால இருக்கிற 6 பேரை நாங்கள் கூட்டினோம் சொன்னா எத்தனை பேர் வரும் 25 பேர். ஆகவே இங்க இருக்கிற இந்த 15 கயனுக்கு முன்னால் இருப்பவர்கள். அடுத்த இந்த ஒன்று என்ன கயன். அடுத்த பாருங்க கயனுக்கும் வருணுக்கும் இடையில 2 பேர் நிக்கிறோம். அதுதான் இந்த 2. அடுத்த பாருங்க இது வருண் ஒரு ஆள். அடுத்தது வருணுக்கு பின்னால் இருப்பது 6. ஆகவே 15 ஒன்றும் 16. 16உடன் 2ஐ கூட்டினால் 18. 18உடன் 1ஐ கூட்டினால் 19. 19உடன் 6ஐ கூட்டினால் எத்தனை 25. 19உடன் 6ஐ கூட்டினால் 25. இனி அடுத்த வினாவுக்கு போவோம். இறுதி வினாவுக்கு நாங்கள் போவோம். எனக்கு 16 வயதாக இருக்கும் போது எனது தங்கையின் வயது அரைப்பங்கு எனில் எனக்கு 29 வயதாக இருக்கும் போது தங்கையின் வயது ஜாதென்று கேட்கப்பட்டிருக்கு.
எனக்கு வயது எத்தனை? 16. எனது தங்கையினுடைய வயது அரைவாசின்னு சொன்னா தங்கைக்கு எவ்வளவு வயதா இருக்கும்? 16 நாங்கள் 2ஆல வகுத்தோம்னு சொன்னா தங்கையினுடைய வயது வரும். அப்ப தங்கையினுடைய வயது எத்தனை? 16 அரைவாசி 8. அடுத்ததை பார்க்கணும் நாங்கள். எனக்கு 29 வயதாக இருக்கும்போது தங்கையின் வயது யாருன்னு கேட்டிருக்கு. இது ஏற்கனவே ஒரு பார்த்த ஒரு கணக்கு. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? வயது வித்தியாசத்தை தான் நாங்கள் முதல் கணிக்க வேணும்னு சொன்னோம். ஆகவே 16 வயதிலிருந்து 8 வயதை நாங்கள் கழித்தோம்னு சொன்னா 2 பேருடைய இணக்கம் தங்கைக்குமான வயது வித்தியாசத்தை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். 16ல இருந்து 8 நாங்கள் கழிச்சோம்னு சொன்னா மீதியாக இருப்பது 8. ஆகவே இப்போது என்ன வினா கேட்கப்பட்டிருக்கு? எனக்கு 29 வயதாக இருக்கும்போது தங்கையினுடைய வயது யாது என்று கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே எத்தனை வித்தியாசம் இருக்கு? 8 வித்தியாசம் இருக்கு. 8 வயது வித்தியாசம். என்னை விட தங்கை 8 வயதால இளையவள். ஆகவே எனக்கு இப்ப எத்தனை வயது? 29 வயது. ஆகவே இப்போது இருக்கிற 29 வயதுல இருந்து தங்கைக்கும் எனக்கும் இடையிலான வயது வித்தியாசத்தை நாங்க கழிச்சு விட்டோம்னு சொன்னா தங்கையினுடைய வயது கிடைக்கும். ஆகவே 29 வயதுல இருந்து 8 வயதை நாங்கள் கழித்தோம்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை வயது கிடைக்கும்? தங்கையினுடைய வயது 21 வயது. ஆகவே தங்கையினுடைய வயது 21 வயது. சரி, இதோட நாங்கள் இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம்.